வணக்கம் மக்களே, கசகசாவில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்றாங்க. வாங்க அது என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். இந்த ஒரு கசகசா அப்படின்றது பாப்பி சீட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாங்க. கால்சியம், தாமிரம், மெக்னீசியம் மற்றும் இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய கசகசாவில் நம்ம தினந்தோறும் எடுத்துக்கிறதன் மூலியமா நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை தினம்தோறும் பார்க்கலாம். கசகசாவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மூளைக்கு புத்துணர்ச்சி அளித்து நரம்பு செல்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறது. குறிப்பாக அறிவுத்திறன் மங்கும் குறைபாட்டினை குறைக்க உதவுதா சொல்லப்படுது. எனவே ஞாபக சக்தியை அதிகரிக்க உணவுல அதிக அளவு கசகசாவை சேர்த்து கொள்ளுங்க. அடுத்த விஷயம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு கண்டிப்பா வரும் செரிமான கோளாறுகள் தான். இந்த கசகசாவில் கரையாத நார் சக்திகள் அதிக அளவு நிறைந்திருப்பதனால செரிமான பிரச்சனைக்கு சிறந்த தீர்வினை அளிக்கின்றது. அதாவது கசகசாவை உணவுல நாம் சேர்த்து கொள்வதன் மூலம் நாம் சாப்பிடும் உணவுகள் முறையாக செரிமானம் உண்டாகி மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் பலரும் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து அதன் காரணமா நமக்கு மன அழுத்தமே ஏற்படுத்துது. ஸோ கசகசாவில் செய்யக்கூடிய பானத்தை அருந்தி வருவதன் மூலம் மன அழுத்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்றாங்க. மேலும் இந்த மன அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் தூக்கம் இல்லாம நம்ம பிரச்சனையை மேற்கொள்வோம். அதே மாதிரி இந்த தூக்கமின்மையினால் நமக்கு சைடு எஃபெக்ட் அதிகமாக வரும். அதனால் தூங்குவதற்கு முன் சிறிதளவு கசகசாவை பேஸ்ட் மாதிரி அரைத்து கொண்டு பாலுடன் சேர்த்து காய்ச்சி ஒரு கிளாஸ் தினந்தோறும் அருந்தி வந்தாவே சரி, நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. முறையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறை காரணமா பலருக்கும் வாய் புண் மற்றும் வயிறு புண் ஏற்படும். அப்படிப்பட்டவங்க சிறிதளவு கசகசாவுடன் பொடித்த நாட்டு சர்க்கரை மற்றும் தேங்காய் சேர்த்து பிசைது சிறு சிறு உருண்டைகளாக நம்ம உருட்டி தொடர்ந்து சாப்பிட்டு வர வாய்ப்புண் மற்றும் வயிறு புண் குணமாகும் அப்படின்றாங்க. அடுத்த விஷயம், கோடைக்காலம் வந்துவிட்டாலே அம்மை போன்ற நோய்களும் ஆனால் அம்மை நோய் ஏற்பட்ட பிறகு அந்த தழும்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே மறையாது. 10 கிராம் கசகசா விதையுடன் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை மற்றும் ஒரு துண்டு கஸ்தூரி மஞ்சள் ஆகியவற்றை எல்லாம் சேர்த்து நன்றாக பேஸ்ட் போல அரைத்து அந்த அம்மை தழும்புகள் உள்ள இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இவ்வாறு தொடர்ந்து செய்து வர நம்மளுக்கு அம்மை தழும்புகள் மறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், நமது எலும்புகளை வலிமைக்கு போதுமான கால்சியம் மற்றும் தாமிர சக்தி தேவைப்படுது. 40 வயதிற்கு பிறகு எலும்புகள் தேய தொடங்குகிறது. அப்போது மக்கள் கால்சியம் மாத்திரைகளை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா கசகசா விதைகள் எலும்புகளையும் அத்துடன் தொடர்புடைய திசுக்களையும் பலப்படுத்தக்கூடிய இயற்கையான மூலக்கூறு ஆகும். இதுல செறிந்துள்ள பாஸ்பரஸ் எலும்பு திசுக்களை உறுதிப்படுத்துகிறது. இதை தவிர கசகசா விதைகள்ல அடங்கியுள்ள மாங்கனீசு. எனவே மக்களே, எலும்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா கூட கசகசா இருக்கும். அடுத்த விஷயம், ஆண்மை குறைபாட்டை போக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இது பயன்படுது. அதனால் தினம்தோறும் இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க பால்ல கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா எந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கசகசாவை பயன்படுத்தும் போது கருப்பையில பெலோபியன் குழாய்களை சுத்தம் செய்ய உதவுது. இக்குழாய்கள் இருக்கக்கூடிய கோலை அல்லது கெட்டியான அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சளியை கரைத்து கருவுறுதலை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஆய்வுகள் சொன்ன உண்மையின்படி நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது பெலோபியன் குழாய்கள்ல உள்ள குறைபாட்டால் குழந்தை பெறுவதில் சிக்கல் இருந்தால் அந்த குழந்தை பிறப்பதோடைய சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் 29% பெண்கள் வெற்றிகரமாக கருத்தரிப்பு பெற்றுள்ளதாக ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கமின்மை பிரச்சனையால அனைத்து வயதினரும் கண்டிப்பா சிரமப்படுறது உண்டு. ஆய்வுகளை படி கசகசா கலந்த பாலை குடிப்பதன் மூலம் தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தினந்தோறும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.